சர்வாதிகாரியாகிய தேவாதி தேவனை நாம் ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிப்பதற்கு கூடி வந்திருக்கும் என் அன்பான சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்யான தேவனாகிய பிதாவை அவருடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆவிக்குரிய பலிகளை செலுத்துவதற்கு தேவன் நமக்கு மறுபடியும் சகாயம் செய்திருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை குறித்து வேதாகமத்தில் இருக்கிற எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நான் சில விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார் அப்படின்ட்டு ஹெட்டிங்கில் நமக்கு இருக்கும். ஆனால் அவர் எழுதியிருக்கிறாரா, மற்ற ஒரு சகோதரன் எழுதியிருக்கிறாரா அப்படின்றது நமக்கு தேவையில்லை. சில பேர் வந்துட்டு எபிரேய நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுலே எழுதியிருக்கிறார் அப்படின்ட்டு வாதம் செய்வாங்க. சிலர் வந்துட்டு அவர் எழுதலை அப்படின்ட்டு சில பேர் வாதம் செய்கிறாங்க. யார் எழுதினாலும் கூட நமக்கு தேவையில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியின் மூலமாக எழுதினார். யார் எழுதினாலும் பரிசுத்த ஆவியின் மூலமாக எழுதப்பட்டது. அதனால தேவனுடைய வார்த்தைகள் என்கிற ஆலோசனையுடன் நாம் இந்த நிருபத்தை நாம் படிக்கணும். எபிரேய கிறிஸ்துவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகும்போது விசுவாசத்தை விட்டு விடாதீங்கள் அப்படின்ற ஒரு ஆலோசனை இந்த நிருபத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம். விசுவாசம் என்பது காண்கிறவைகளின் மேல் வைப்பதல்ல, காணப்படாதவைகளின் மேல் வைப்பதே விசுவாசம் அப்படின்னு சொல்றாரு. இந்த அதிகாரத்தில் நாம் அதிகமாக பார்க்குற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, காண்கிறவைகளை விசுவாசிகள் பார்க்கவில்லை, காணப்படாதவைகளை பார்த்து என்ன செய்தாங்க, அவங்க விசுவாசித்தாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ அவர்களுக்கு மட்டும்தானா இதுல இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பக்திமான்கள் விசுவாசிகள் அவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா அது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கூட சம்பந்தப்பட்டது. யாருக்கும் கூட. அவர்களும் தேவனை பார்க்கல, நாமும் கூட தேவனை பார்க்கல. அவர்களும் பரலோகத்தை பார்க்கல, நாமும் கூட பரலோகத்தை பார்க்கல, இல்லையா? அவர்களும் கண்ணால அதிருஷமானவைகளை, கண்ணால பார்க்காதவைகளை நம்பி விசுவாசித்து என்ன செய்தாங்க, நடந்தாங்க. நாமும் கூட என்ன செய்யணும், கண்ணால பார்க்காதவர்களை நம்பி நாமும் கூட என்ன செய்யணும், விசுவாசிக்கணும், இல்லையா? எபிரேய நிருபம் 16வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 3வது வசன பகுதியை நாம் படிக்கும்போது இப்படியாக சொல்லப்படுது. இந்த அதிகாரத்துல நமக்கு இந்த நிருபர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தினால காணப்படாதவர்களை நம்பி நடுங்க அப்படின்ட்டு எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு சொல்றாரு, இல்லையா? அது இன்னைக்கு படிக்கும்போது அது யாருக்கு சம்பந்தப்பட்டதுன்னா நமக்கும் கூட சம்பந்தப்படும், இல்லையா? ஒரு வாட்டி நாம் பார்க்கலாம். 3வது வசனத்தை பார்க்கும்போது, விசுவாசத்தினால நாம் உலகங்களை தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதாவது நாம் பார்க்கறது யாரால உண்டு பண்ணது, தேவனால உண்டு பண்ணப்பட்டது, இல்லையா? காணப்படாத தேவனால இது எல்லாமே என்ன செய்யப்பட்டது, உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு என்ன செய்யணுமா, நம்பணும் அப்படின்னு சொல்றாரு, இல்லையா? 7வது வசனத்தை நாம் பார்த்தால், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, இல்லையா? அவரும் கூட என்ன செய்தாரா, காணாதவர்களை குறித்து தேவன்கிட்ட எச்சரிக்கை பெற்று என்ன செய்தாரா, பார்க்காதவர்களை விசுவசித்து என்ன செய்தாரா, நடந்தார் அப்படின்ட்டு தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இல்லையா? 8வது வசனம் கூட நாம் பார்க்கும்போது இப்படியாக எழுதப்பட்டது, விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல், பார்க்கல அந்த இடம் எது, அந்த ஜனங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி இருக்கோ அந்த நாடு, அந்த ஜனங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது அவர் என்ன செய்யல, அவரு பார்க்கல. பார்க்காம என்ன செய்தாரு, விசுவசித்து நடந்தார். விசுவசித்து அந்த நாட்டுக்கு என்ன செய்தாரு, வந்தார், இல்லையா? அதான் விசுவாசம். 9வது வசனத்தும் கூட நாம் பார்க்கும்போது, விசுவாசத்தினால அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் என்ன செய்தாரா, கூடாரங்களில் குடியிருந்தான். எதற்கு அப்படி கூடியிருந்தான், இந்த நாட்டுக்கு வந்தும் கூட எதுக்கு அப்படின்னா 10வது வசனம் சொல்லுது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள
அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பார்க்கல, தேவன் கட்டின அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்தை இவர் என்ன செய்யல, பார்க்கல. விசுவாசத்துல என்ன செய்யறாரு, ஆமா தேவன் எனக்காக ஒரு வீடு கட்டியிருக்கார், அதை நான் என்ன செய்வேன், சுதந்திரித்துக் கொள்வேன், ஒரு நாள் எனக்கு அந்த வீடு கிடைக்கும் அப்படின்ட்டு என்ன செய்தாரா, கூப்பிடும்போது பார்க்காத நாடுக்கு விசுவாசித்து, பார்க்காத நாடு பார்க்காத இடத்துக்கு விசுவாசித்து என்ன செய்தாரு, வந்தாரு இல்லையா. எதனால அப்படி வாழ்ந்தார் கானான் நாட்டுக்கு வந்தும் கூட அப்படின்ட்டு நாம் பார்க்கும்போது, எதனால அப்படின்னா தேவன் என்ன செய்தாரா, தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் என்ன செய்தானா, காத்திருந்தானா. பார்க்கல, அதுல சேரல இல்லையா, ஆனாலும் என்ன செய்தாரு, அதுக்காக காத்திருந்து விசுவாசித்து நடந்தார். யாருன்னா ஆபிரகாம் இல்லையா. இந்த அதிகாரத்துல 11வது அதிகாரத்துல வந்துட்டு காணப்படாதவைகளை நம்பினவர்களை குறித்து சொல்லப்படுது. இந்த கிறிஸ்தவர்கள் பின்னாடி போகாதுங்க, உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு பகுமானம் இருக்குது இல்லையா. அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா காணப்படாதவைகளை குறித்து நீங்க என்ன செய்யணும், விசுவாசத்துல முன்ன போகணும். அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக விசுவாசிகளை குறித்து இவர் என்ன சொல்றாரு, எச்சரிக்கை அவர்களுக்கு, இப்ரிய கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் இல்லையா. 24வது வசனம் கூட நாம் பார்க்கும்போது 27வது வசனம், விசுவாசத்தினாலே அவன், அதாவது மோசே, விசுவாசத்தினாலே அவன் அதிருஷ்டமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து, பார்க்கல தேவனை, அவர் அதிருஷ்டமானவர், அவரை பார்க்க முடியாது, இருந்தாலும் என்ன செய்யறாரு, ஆமா தேவன் இருக்காரு, கண்டிப்பாக எனக்கு, நான் விசுவசித்தால் இந்த எகிப்து நாட்டுடைய இந்த இந்த என்ன இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட சுகத்தோட என் ஆவிக்கு சுகம் வரும் தேவனை நம்பினால் அப்படின்ட்டு அவர் என்ன செய்தார், மோசே அவர் நடந்தார் இல்லையா. அதனால விசுவாசிகளானவர்கள், இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு இந்த அதிகாரம் சொல்லுது அப்படின்னா, கண்ணுக்கு காணப்படாதவர்களை குறித்து என்ன செய்தாங்கன்னா நம்பி வாழ்ந்தாங்க. நம்பி அவர்கள் பெற்றுக்கொள்ள, இருந்தாலும் கூட அது அந்த நம்பிக்கையாலே அவங்க என்ன செய்தாங்கன்னா மரித்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நாமும் கூட தேவனை பார்க்கல, பரலோகத்தை நாம் பார்க்கல, கேள்விப்பட்டோம் தேவனுடைய வசனத்தை விசுவசிக்கிறோம், நம்பி என்ன செய்யறோம், நாம நடக்கிறோம் இல்லையா. அப்போ நாம விசுவசித்து நடக்கும்போது யாருக்கு பயப்படணும் அப்படின்னா தேவனுக்கு பயப்படணும். யாருக்கு பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும். யாருக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். யார் இருக்கிறார் அப்படின்ட்டு, தேவன் இருக்கிறாரு அப்படின்ட்டு என்ன செய்யணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அவரை தெரிந்து கொண்ட பிறகு அவருக்கு பயந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், விசுவாசத்துல கொண்டு போகணும் இல்லையா. அதான் சொல்றாரு 11வது அதிகாரம் 6வது வசனத்துல, 11வது அதிகாரம் 6வது வசனத்துல இவர்கள் எல்லோரையும் குறித்து ஒரே வார்த்தை இங்க சொல்லப்படுது, எல்லாரையும் குறித்து. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இல்லையா. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எல்லோருமே எப்படி நடந்தாங்களா, இந்த பட்டியல் கொடுத்திருக்கிற இந்த பக்திமான்கள் எல்லாருமே, விசுவாசிகள் எல்லாருமே எப்படி நடந்தாங்கன்னா, அவர் இருக்கிறாரு, நான் அவரை விசுவசித்தால் கண்டிப்பாக அவர் எனக்கு பலன் தரார் அப்படின்ட்டு அவங்க விசுவசித்தாங்க. அதே போல் நாமும் கூட அதே உலகத்தில் இருக்கிறோம், ஆனா நாடு வேற, உலகம் ஒன்றுதான், தேவன் ஒருவர் தான் இல்லையா. விசுவாசம் ஒன்றே, ஒரே தேவனை அவங்க விசுவாசித்தாங்க, நாமும் கூட ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம். அவர்கள் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு விசுவாசத்தோடு வாழ்ந்தாங்க. நாமும் கூட பரலோகத்துக்கு போகணுன்ற நம்பிக்கையில நாமும் கூட என்ன செய்யறோம், வாழ்கிறோம். அவர்களுக்காகட்டும் நமக்காகட்டும் எல்லோருக்குமே, விசுவசித்தவர்களுக்கு ஒரே தடவை என்ன செய்யறாரு, கிறிஸ்து 2வது வருகை வந்த பிறகு இல்லையா, தீர்ப்பு நடந்த பிறகு விசுவாசிகளுக்கு, அவர்களுக்கும் நமக்கு என்ன செய்யறாரு, அந்த பரலோகத்துல அவருடைய சன்னிதானத்துல நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை அவர் தருகிறார் இல்லையா. அப்போ 70-80 வருஷத்துக்கு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை அல்ல இது. எது உலகத்தார் நேசிக்கிறது போல, உலகத்தார் ஆலோசனை செய்தது போல அல்ல. இது நிரந்தரமான வாழ்க்கை, இது நித்திய ஜீவமுள்ள வாழ்க்கை. இதுல நாம விசுவாசிகளாக தேவனை தெரிந்து கொண்டு
விசுவாசிகளாக வந்த பிறகு நாமும் கூட அதிருஷ்யமானவரை, கண்ணுக்கு காணப்படாத தேவனை என்ன செய்யணும்? நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து நாம நடக்கணும். 5வது வசனம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணப்படாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடினால் அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆபேலை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா கடந்த வாரத்துல. 2வது ஒரு விசுவாசியை குறித்து இந்த இப்ரி நிருபர் சொல்றாரு. ஏனோக் என்கிற ஒரு விசுவாசியை குறித்து இல்லையா. அவர் எப்படிப்பட்டவரா? விசுவாசத்தினால, யாரை பார்த்தாலும் கூட எதனால வாழ்ந்தாங்களா? விசுவாசத்தினால. விசுவாசத்தினால ஏனோக் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடினால அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏனோக் என்கிற இவரை குறித்து ஏற்கனவே நாம படித்த ஆபேலை குறித்து பார்த்தோம் இல்லையா. அவர் எங்க சொல்லப்பட்டது அப்படின்னா 4வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டவர் இல்லையா. ஆதாம் ஏவாளின் 2வது மகன் யாரு? ஆபேல் இல்லையா. இவர் யாரு அப்படின்னா ஆதாமிலிருந்து 7வது தலைமுறைக்கு சம்பந்தப்பட்டவர். ஆதாமிலிருந்து எவ்வளவு தலைமுறை? 7வது தலைமுறைக்கு சம்பந்தப்பட்ட 7வது தலைமுறை. அதாவது நாம் பார்க்கும்போது காயின் முதல் மகன் யாருக்கு? ஆதாம் ஏவாளுக்கு இல்லையா. ஆபேல் 2வது பிள்ளை. காயின் வந்துட்டு பிசாசுக்கு சம்பந்தப்பட்டவனாக வாழ்ந்து ஆபேலை என்ன செய்தான்? கொன்று போட்டான் இல்லையா. அப்போ காயினுடைய சந்ததி வந்துட்டு விசுவாசிகளாக இராமல் தேவனை விட்டுவிட்டு இந்த உலகத்துக்குரிய ஆலோசனையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ ஆதாம் ஏவாள் இந்த கண்ணால பார்த்தாங்க இல்லையா. பெரியவன் வந்துட்டு சின்னவனை கொன்று போட்டது கண்ணால பார்த்தாங்க. அப்போ எப்படிப்பட்ட பிள்ளை நமக்கு தேவை அப்படின்ட்டு அவங்க ஆலோசனை செய்தாங்க அப்படின்னா, இனிமே எங்களுக்கு பிறந்தால், குழந்தையாக தேவன் கொடுத்தால் அவன் எப்படியாக இருக்கணும் அப்படின்னா ஆபேலை போல இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்தாங்க? நம்பினாங்க, விசுவசித்தாங்க. அப்படி பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட்டாங்க இல்லையா. அப்போ தேவன் அவர்களுக்கு 3வது பிள்ளையாக மற்றொரு குழந்தையை கொடுக்கும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதிகாரம் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 25வது வசன பகுதியை நாம் படிக்கும்போது, ஒருத்தர் கொல்லப்பட்டார் இல்லையா. இன்னொருத்தர் வந்துட்டு தேசாந்திரமாக பைத்தியக்காரனாக போயிட்டான். யாரு? காயின் இல்லையா. அப்போ குழந்தை தேவை. அப்போ தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் செய்திருக்கார், நீங்க பெருகுங்க இல்லையா, பூமியை நிரப்புங்க, வளருங்க அப்படின்ட்டு எல்லாமே ஆசீர்வதித்தார் இல்லையா. அப்போ சந்ததியை தேவன் கொடுக்கிறார். 25வது வசனத்துல, பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆபேலுக்கு பதிலாக, அதாவது விசுவாசியான குழந்தைக்கு பதிலாக, விசுவாசியான குழந்தைக்கு அந்த குமாரனுக்கு பதிலாக இன்னொரு குமாரனை எனக்கு கொடுத்தான். அப்போ ஆதாமுக்கு புத்தி வந்தது. எதனால புத்தி வந்தது? மனைவியுடைய வார்த்தையை கேட்டு இவர் பாவம் செய்தார் இல்லையா. அந்த அம்மா சோதிக்கப்பட்டு இவரையும் கூட என்ன செய்தது? பாவத்துக்கு இழுத்தது இல்லையா. 2 பேருமே பாவம் செய்தாங்க. அவர்கள் குற்றம் தெரிந்தது, அனுபவித்தாங்க. அப்போ மகன்களும் கூட இவர்கள் செய்த தவறுக்கு பிராக்டிக்கலாக அவர்களும் கூட அனுபவிக்கிறது இவங்க கண்ணால பார்த்தாங்க. அப்போ தவறு யாருது அப்படின்னா பெற்றவர்களுக்கு. நாம் தான் தவறு செய்தோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த தவறு செய்ததுனால அவங்க என்ன செய்தாங்கன்னா, இனிமே பிறந்தால் ஆபேலை போல எங்களுக்கு குழந்தை தேவை இல்லையா, ஆபேலை போல இருக்கணும் அப்படின்ட்டு. இப்ப பிள்ளை பெற்ற இந்த தந்தை தாயார் என்ன செய்தாங்கன்னா, இந்த சேத்துவை விசுவாசியாக என்ன செய்தாங்கன்னா ரெடி செய்தாங்க. தேவன் இருக்கிறார், அவருக்கு நாங்க கீழ்ப்படியில இல்லையா, அவரு நம்மளை காக்கிற தேவன், காப்பாற்றுற தேவன், நமக்கு எல்லாத்தையும் தருகிற தேவன் அப்படின்ட்டு இந்த குழந்தைக்கு சொல்லி வளர்ந்தார். யாரு? அந்த பிள்ளை. அதனால 26ல சொல்லப்படுது, சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்.
அப்போ சேத் ஆகட்டும், ஏனோஸ் ஆகட்டும், தேவனுடைய பிள்ளைகளாக வளர்றாங்க. ஆதாம் விசுவாசத்தை விட்டு விலகுனா புத்தி வந்தது, இனிமே இப்படி இருக்கக்கூடாது, நான் என்னுடைய சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்ததியை என்ன செய்யறாருன்னா விசுவாசத்துல கொண்டு வர்றாரு. உங்களுக்கு புரியுதா? விசுவாசிகள் ஒரு பக்கம் வளர்றாங்க இந்த உலகத்துல, அவிசுவாசிகளும் ஒரு பக்கத்துல வளர்றாங்க இதே உலகத்துல. அவிசுவாசிகள் யாரு அப்படின்னா காயினுக்கு சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் வளர்றாங்க ஒரு இடத்துல. விசுவாசிகள் யார் அப்படின்னா சேத்து மூலமாக, அதாவது ஆதாமுடைய மூன்றாவது குழந்தை, மூன்றாவது பையனாகிய சேத்து மூலமாக வருகிற விசுவாசிகள். ஆதாமுக்கு புத்தி வந்தது, நல்லபடியாக வளர்கிற ஒரு ஏற்பாடு செய்தார் இல்லையா? அப்ப இந்த குழந்தைகளும் கூட தான் நல்லபடியாக வாழ்ந்து தேவனுக்கு பயந்து தனக்கு பிறக்கிற குழந்தைகளும் என்ன செய்தாங்கன்னா நல்லபடியாக விசுவாசத்துல வளர செய்தாங்க இல்லையா? அப்போ எங்க சொல்லப்பட்டது ஏனோக்கை குறித்து அப்படின்னா விசுவாசிகளின் பட்டியல. எந்த விசுவாசிகளின் பட்டி? 11வது அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின விசுவாசிகள் பட்டி ஒன்னானா ஆதாம் மூலமாக வந்த தன்னுடைய குழந்தைகளின் விசுவாசிகளின் பட்டி. உங்களுக்கு புரியுதா? 5வது அதிகாரத்தை, ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 1வது வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆதாமின் வம்ச வரலாறு, ஆதாமின் வம்ச வரலாறு. ஒருத்தன் கெட்டவன் ஆயிட்டா, ஒருத்தன் இறந்து போயிட்டா இல்லையா? இப்போ நல்லவனாக இருக்கிற ஒரு குணமுள்ள மனுஷர்களை இவங்க என்ன செய்யறாங்க? தயாரு செய்யறாங்க. யாரு? ஆதாம. உங்களுக்கு புரியுதா? 930 930 வருஷம் வாழ்ந்தார். யாரு? ஆதாம். அப்போ எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருந்தா இவங்கள இந்த ஜெனரேஷனை எவ்வளவு வருஷம் மட்டும் இருப்பாரு? யாரு? ஆதாம். அப்போ எல்லாருமே என்ன செய்யறாரு? விசுவாசத்துல தயார் செய்து கொண்டு வராரு. யாரு? ஆதாம். ஒரு மிஸ்டேக் நடந்தது, அந்த மிஸ்டேக்கால புத்தி தெரிந்து கொண்டு தலைமுறை என்ன செய்யறாரு? ஒரு பையன் பிறந்தா அவனுக்கு பையன் பிறக்கிறான், பேரனா அவனுக்கு பையன் பிறக்கிறான் இல்லையா? இன்னொரு பேரன். அப்படி இவர் இருந்து கொண்டே இருக்காரு. இவர்கள் எல்லாருமே என்ன செய்யறாருன்னா தயாரு செய்யறாரு. நான் ஒரு நாள் உங்களுக்கு அந்த பட்டியல் தர்றேன், எது மட்டும் எந்த மனுஷன் மட்டும் அவர் இருந்தார் அப்படின்ட்டு. யாரு? ஆதாம். எந்த மனுஷன் வரைக்கும் அவர் இருந்தார் அப்படின்ட்டு நான் சொல்றேன். அப்போ அவர் என்ன செய்தார் அந்த குழந்தைகளை அப்படின்ட்டு நமக்கு தெரியுது இல்லையா? சரி, இந்த நீங்க பட்டியல் பாருங்க. சேத்து 6வது வசனத்துல, எனோஷு 9வது வசனத்துல, கெய்னான் அப்படின்ற ஒரு 12வது வசனத்துல, 5வது அதிகாரத்துல, 15வது அதிகாரத்துல மஹலேல் என்கிற ஒரு விசுவாசி, 18ல எரேது என்கிற ஒரு விசுவாசி, 21ல எனோக்கு வரார், 21ல எனோக்கு வரார் இல்லையா? அப்போ எத்தனை தலைமுறை அப்படின்னா ஆதாமிலிருந்து 7வது தலைமுறை. யாரு? ஆதாமிலிருந்து 7வது தலைமுறை. யார் சொல்றது இந்த வார்த்தை 7வது தலைமுறை அப்படின்ட்டு? நாம படிச்சாலும் புரியும். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை யார் மூலமாக சொல்றாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யூதா மூலமாக சொல்றாரு. யூதா நிருபம் நாம் எடுத்துக்கினா இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யூதா என்கிற சகோதரன் ஒரு நிருபத்தை கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு யாரை குறித்து? ஆதி ஆகமத்தில் இருக்கிற இந்த விசுவாசியை குறித்து. 14வது வசனம், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தனது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார் அப்படின்னா இவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லப்படுது. யாரு? ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? நோவாம் கூட பார்த்தா அவரும் ஒரு தீர்க்கதரிசியே தான். ஏன்னா அவரு கூட சுவிசேஷத்தை செய்தாரு, சொன்னார் இல்லையா? உலகத்துக்கு சுவிசேஷத்தை சொன்னார் இல்லையா? தேவன் இப்படி போல நடத்துவார் இந்த உலகத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா? அதனால நமக்கு ஏனோக்கு யார் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி. முன்னதாகவே சொன்னாராம், அவபக்தி உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு? தண்டனை கொடுப்பார் அப்படின்ட்டு ஏற்கனவே சொன்னாராம். யாரு?
ஏனோக்கு இந்த 14-15 வசனத்துல இல்லையா, தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் 15ல பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். யாரு? ஏனோக்கு. அப்போ இவர் யாரு அப்படின்னா நல்ல விசுவாசி. யாரு? ஏனோக்கு வந்துட்டு நல்ல விசுவாசி. அப்போ விசுவாசத்தினால இவர் என்ன செய்தாருன்னா வாழ்க்கை வாழ்ந்தாரு. சேத்து பிறந்தாரு, சேத்துவுக்கு எனோஷு பிறந்தாரு. தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை ஜெபம் பண்ணுவதற்கு ஸ்டார்ட் செய்தாங்க இல்லையா. அப்போ அது கண்டினியூஷன் ஆகுது. அப்பா வந்து பிள்ளைக்கு தேவனுடைய விசுவாசத்துல என்ன செய்யறாரு? ட்ரைனிங் கொடுக்குறாரு. நம்முடைய தேவன் அவருக்கு பயப்படணும், அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு தந்தை தாய் என்ன செய்யறாங்க? தந்தை பேர் தான் இருக்கும், தாய் பேர் இருக்காது. ஏன்னா தந்தை தான் பட்டியல் இல்லையா. ஒரு அட்ரஸ் கொடுக்கணும்னா யாருது? தந்தை பேர் வரணும் இல்லையா. இயேசு கிறிஸ்து கூட அதுதானே. யோசேப்பின் மரியாளுக்கு பிறந்தாலும் கூட யோசேப்பினுடைய பிள்ளை அப்படின்ட்டு அவர் பரிசுத்த ஆவியினால பிறந்தார். இருந்தாலும் கூட இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட அட்ரஸுக்கு யோசேப்பினுடைய பேரு இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது இல்லையா. சரி, ஆதியாகமம் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 21வது வசன பகுதியை நாம் படிக்கும்போது, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசெலாவை பெற்றான். மெத்துசெலா என்கிறவன் இவருடைய குழந்தை, இவருடைய பிள்ளை இல்லையா. வேதாகமத்துல அதிகமான வருஷங்கள் வாழ்ந்த ஒரே ஒரு மனுஷன் யார் அப்படின்னா மெத்துசெலா. ஏன் அவ்வளவு வருஷங்கள் வாழ்ந்தாரு அவர் அப்படின்னா, தந்தை அந்த பிள்ளைய அப்படி நடத்தினார். உங்களுக்கு புரியுதா? பிள்ளைகளை தந்தை தாயார் அப்படி நடத்துவதால இவங்க என்ன செய்றாங்க? அநேக வருஷங்கள் வாழ்றாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குழந்தைகள் பிறக்கும்போது, குழந்தைகள் பிறந்த பிறகு அது ஒரு அந்த வாழ்க்கைக்கு, அந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு டர்னிங் இல்லையா. அப்பத்துலேருந்து என்ன ஆகணும் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை சரி பார்த்து கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யணும். குழந்தைங்க பிறந்தா, மனைவி வந்தா அது ஒரு டர்னிங் இல்லையா. அது ஒரு அந்த வாழ்க்கைக்கு ஒரு மார்க்கம் ஏற்பட்டது இல்லையா. இப்போ குழந்தைகள் ஆனா இப்போ இன்னும் நல்லபடியாக வாழ்வதற்கு, கெட்டவனாக வாழ்ந்தான் இது வரைக்கும், மனைவி வந்தது இல்லையா. இப்போ நல்லபடியாக வாழ்வதற்கு ஏற்பாடானது இது. சரி, இப்போ குழந்தைங்க பிறந்தா இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் கூட டர்ன் செய்து கொள்ளணும் வாழ்க்கை. உங்களுக்கு புரியுதா? அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இனிமே நீ என்ன செய், இனிமே நல்லபடியாக வாழ்வதற்கு நீ முயற்சி செய் அப்படின்ட்டு தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்படிதான் மனுஷன் என்ன செய்யணும்? வாழணும். இப்போ இவருக்கு 65 வயது ஆயிடுச்சா. யாருக்கு? எனோக்குக்கு. குழந்தை பிறந்தார். யாரு? மெத்துசெலா. அப்போ இங்கிட்ட இருந்து இவரு தன்னுடைய குழந்தையை தேவனுடைய வளர்ப்புல வளர்த்து இவரே என்ன செய்யறாருன்னா சரியாக தேவன்கிட்ட சஞ்சரிக்கிறார் அப்படின்னா, தேவனுக்கு பயந்து, தேவா நீ இருக்கிற, உன்னை நம்பினா எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. இது இவரை பத்தி தான் சொல்றது அந்த வசனம். எது? 11வது அதிகாரம் 6வது வசனத்துல, தேவன் கிட்ட வருகிறவன் அவர் உண்டு என்றும் இருக்கிறார் என்றும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. இது கண்டினியூஷன், 5-6 கண்டினியூஷன் வார்த்தைகள் எபிரேய புஸ்தகத்துல. உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்கும் சம்பந்தப்படும், ஆனா இவருக்கு சம்பந்தப்பட்ட வசன பகுதி அது. சரி, 22வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஏனோக்கு மெத்துசெலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். எவ்வளவு வருஷம் சஞ்சரித்தாரா தேவனோட? 365 வருஷம் வாழ்ந்தார் இல்லையா. 65 வருஷம் இந்த கல்யாணம், பிள்ளைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்தார். 300 வருஷம் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா தேவனுக்கு கொடுத்தார். அப்போ விசுவாசத்தினால வாழ்ந்தார். விசுவாசத்தினால வாழ்க்கைய தேவனை பார்த்தாரு அப்படின்னா, எந்த மனுஷனும் தேவனை என்ன செய்யல, பார்க்கல. ஆனா அதிருஷமான தேவனை உண்டென்று அவர் இருக்கிறார் அப்படின்ட்டு அவரை நேசித்து அவர் மேல் பயபக்தி உள்ளவர்களாக போனால் அவர் கண்டிப்பாக என்ன செய்வாரு? ஆசீர்வதிக்கிறார் அப்படின்ற ஒரு விசுவாசத்துல வாழ்ந்தாங்க. யாரு? விசுவாசிகள். அவர்களுக்கு மட்டும்தானா நமக்கும் அந்த பாக்கியம் உண்டா அப்படின்னா
நமக்கும் கூட அந்த பாக்கியம் உண்டு. நாமும் கூட காணப்படாதவைகளை நாம் என்ன செய்யறோம்? நம்புறோம். நாமும் கூட காணப்படாதவைகளை நாம் என்ன செய்யறோம்னா நம்புறோம். 22வது வசனம், 5வது அதிகாரம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். என்ன செய்தாரா? எல்லோருமே என்ன செய்யறாங்கன்னா, இந்த உலகத்துல ஆதாம் முதல் கொண்டு மரிக்கிறாங்க, பிசிக்கலாக மரிக்கிறாங்க. அவருடைய மரணத்தை பார்த்து கொண்டிருக்காங்க எல்லாருமே. ஆனா முதல் மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் யாரு? ஏனோக்கு. அது எப்படி எங்க சேஞ்ச் ஆனாரோ நமக்கு தெரியல. எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எங்க தேவன் அவருடைய சரீரத்தை எங்க போட்டாரோ, அவருடைய ஆவியை எப்படி அவர் எடுத்துக்கொண்டாரோ நமக்கு தெரியாது. ஆனா மரணம் ருசி பார்க்காம, மரணத்தை பார்க்காம என்ன செய்யறாரு? எடுத்துக்கொள்ள. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது 24ல ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்படின்னா எப்படி எடுத்துக்கொண்டாரோ நமக்கு தெரியல. யார? ஏனோக்கு. எப்படி அவர் மேல போனாரோ நமக்கு தெரியல. ஆனா விசுவாசியாக 300 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்ல, 65 வருஷம் குடும்பத்துக்கு மிச்ச வருஷம் எல்லாமே என்ன செய்தாரு? குடும்பத்தை நல்லபடியாக தேவனுக்குள்ள வளர்த்து கொண்டு என்ன செய்யறாரு? இவர் தேவன்கிட்ட சஞ்சரிக்கிறார். சஞ்சரிக்கிறார் அப்படின்ற வார்த்தை என்ன தெரியுமா? பயமும் பக்தியுள்ளவனாக வாழ்ந்தான். தேவனுக்கு என்ன செய்யுது? கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். இதே வார்த்தை நாம ஆதியாகமம் புஸ்தகத்துல மற்றொரு தடவை இன்னொரு விசுவாசியை குறித்தும் கூட நாம் பார்க்கலாம். அதிகாரம் 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால், ஆதியாகமம் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டு 6வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கேயும் கூட ஒரு விசுவாசியை குறித்து சொல்றாரு. 9வது வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. இது எங்கிருந்து வருது? ஆதாம்ல இருந்து வருது இல்லையா? ஓ, ஏனோக்கு மெத்துஷலாவுடைய பையன் தான் நோவாவுடைய தந்தை. உங்களுக்கு புரியுதா? லெமேக்கு. ஏனோக்குடைய பையன் வந்துட்டு மெத்துஷலாவுக்கு பிறந்தவர் லெமேக்கு. லெமேக் யாரு? நோவாவுடைய தந்தை. லெமேக்கு நோவா பிறந்தார். நோவாவோட குழந்தை யாரு அப்படின்னா 3 பேர்ல ஒரு விசுவாசி, 2 பேர் தப்பி போனாங்க இல்லையா? தவறான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஷேமு, ஹாமு, யாப்பேத் இருக்காங்க இல்லையா? ஷேமு விசுவாசி. ஷேமுடைய குழந்தை யாரு? ஷேமுனுடைய குழந்தை தான் தெராகு, ஆபிரகாமுடைய தந்தை. ஆபிரகாமுடைய தந்தை விசுவாசி ஆனதுனால தவிர போனாங்க. அந்த வாழ்க்கை அந்த குடும்பம் தவறி போனது இல்லையா? அப்போ தேவன் மறுபடியும் என்ன செய்தார்னா, இந்த விசுவாசிகளுக்குள்ள ஆபிரகாமை சேர்த்தார். அவனுடைய அந்த மனுஷனுடைய இதயத்தை பார்த்து, நம்பிக்கை பார்த்து என்ன செய்தாரு? இந்த விசுவாசிகளுக்குள்ள சேமுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு கூப்பிட்டார். உங்களுக்கு ஆதியாகமம் புஸ்தகத்தை 5வது அதிகாரம் 11வது அதிகாரத்தை நீங்க படிச்சா இது எல்லாமே உங்களுக்கு புரியும். சரி, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படின்னா என்ன? ஏனோக்கும் கூட தேவனோட சஞ்சரித்தான். நோவா கூட தேவனோட சஞ்சரித்தான் அப்படின்னா எல்லாருமே பாவம் செய்து கொண்டிருக்காங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, விசுவாசிகள் இல்லாம இருக்கிறாங்க, விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்க. அப்போ நோவா மட்டும் என்ன செய்யறாரு? தேவன் இருக்கிறார், சொன்னபடி அவர் செய்கிறார், அவர் மேல் நான் நம்பிக்கை வைக்கணும், அவருக்கு இஷ்டமான வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்ட்டு நடந்து கொண்டு, அதுதான் தேவனோடு கூட சஞ்சரிப்பது. உங்களுக்கு புரியுதா? எல்லோருமே எப்படி இருக்கிறாங்களா? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனாக இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டு தன் காலத்துல, தன் தலைமுறையில எப்படியாக இருந்தாரா? விசுவாசியாக இருந்தார் நோவா இல்லையா? அப்போ ஏனோக்கு எப்படி இருக்காரு அப்படின்னா, தேவனோடு சஞ்சரித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரு? ஏனோக்கு. அதனால அவர் என்ன செய்யப்பட்டாரா? ஆதியாகமம் 5வது அதிகாரம், ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம்.
ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். தேவனை பார்க்கல, பரலோகத்தை பார்க்கல, நாம் என்ன செய்யணும்? தேவனோடு கூட நாமும் கூட என்ன செய்யணும்? சஞ்சரிக்கணும். சஞ்சரிப்பது அப்படின்னா அவருக்கு கீழ்ப்படிதல். அவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிக்கணும். யார் எப்படி வாழ்றாங்களோ தெரியல, நான் தேவனோடு கூட நடக்கணும் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி நான் என்ன செய்யணும்? அவர் சொன்னது போல விசுவாசியாக வேதாகமத்தை படித்து கொண்டு, இல்லையா, வேதாகமத்தை கற்றுக்கொண்டு வேதாகமத்துக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? ஜபத்தை செய்து கொண்டு அவரோடு கூட நாம் என்ன செய்யணும்? சஞ்சரிக்கணும். நாம் பெற்ற அந்த விசுவாசம் மற்றவர்களுக்கும் கூட நாம் என்ன செய்யணும்? சொல்லணும், இல்லையா? நாம் தேவனை நம்பினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவன், வாக்குத்தத்தம் செய்கிற தேவன், செய்த தேவன் நமக்கு என்ன செய்யறாரு? பலன் தருவார். ஒரு நாள் நாம் என்ன செய்யறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அதனால இந்த உலகத்துல நாம் எப்படியாக வாழணும் அப்படின்னா அவருக்கு பிரியமாகவே வாழணும். நமக்கு நாமே என்ன செய்யக்கூடாது? நஷ்டத்துக்குள்ள நாம் போகக்கூடாது, இல்லையா? தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்றது அப்படின்னா, நீ தேவன் கிட்ட சஞ்சரித்தால் உனக்கு என்ன இருக்குது? மேலான ஈவுகள் இருக்குது. புரியுதா? ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, வேதாகமத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட மற்றொரு விசுவாசி யாரு? ஏலியா, இல்லையா? ஏலியாவும் கூட ஏனோக்கை போலவே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், இல்லையா? எலிஷா வந்துட்டு ஏலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது கண்ணார பார்த்தான். ஆனா இவரை யாருமே கண்ணால பார்த்தது போல நமக்கு வசனம் சொல்ல. யாரு? எனக்கு. ஆனா ஏலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது ராஜாக்கள் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், இல்லையா? அவர் என்ன செய்தாரா? ஒரு வாட்டி பார்க்கலாமா அந்த வசனத்தை? 11வது வசனம், 2வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், யார் யாரு? ஏலியா, எலிஷா, ரெண்டு பேருமே. ஏலியா வந்துட்டு குரு, எலிஷா வந்துட்டு சீஷன், இல்லையா? அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. ஏலியா சுழல் காற்றில பரலோகத்திற்கு ஏறி போனான். பயந்தான், தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து, இல்லையா? நான் ஒருவனே தேவனுக்கு தீர்க்கதரிசியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யாரு? ஏலியா. யாருக்கு பயப்படாம? ராஜாவாகிய ஆகாபுக்கும் ராணி ஆகிய எசபேல் என்கிற அந்த ஸ்ரீக்கும் பயப்படாம, இல்லையா, நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மாதிரியான தீர்க்கதரிசியாக என்ன செய்தாரு? எடுத்து கொல்லப்பட்டார் 11வது வருஷத்துல, இல்லையா? அப்போ பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டவர்கள் யார் அப்படின்னா யாரு? பரலோகத்துக்கு அப்படின்ட்டு நான் சொல்றது தவறு. பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டவர்கள்ல பரலோகத்துக்கு போனது ஒரே ஒருத்தர் தான். யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஆனா இவங்க எல்லாருமே எங்க இருக்காங்க அப்படின்னா பரதைசுல இருக்காங்க. எங்க இருக்காங்க? பரதைசுல இருக்காங்க. யார் யாரு? ஏனோக்கு ஆகட்டும், ஏலியா ஆகட்டும், மற்ற விசுவாசிகள் ஆகட்டும், மறைத்திருக்காங்க, இல்லையா? இவர்கள் எல்லோருமே எங்க இருக்காங்கன்னா சமாதானம் இடம் என்கிற பரதைசுல இருக்கிறாங்க, இல்லையா? அப்போ நாமும் கூட எங்க போனோம் அப்படின்ட்டு, இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட ஒருவேளை மரித்தா எங்க போனோம்? பரதைசுக்கு போகணும். மரித்தால் பரதைசுக்கு போகணும், இல்லையா? மரிக்காம இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல ஒருவேளை கிறிஸ்து வந்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போகணும். இது நமக்கு இருக்கிற ஒரு வாக்குத்தத்தம், இல்லையா? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றது அப்படின்னா, நாமும் கூட என்ன செய்யறோம் அப்படின்னா விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம்? காணப்படாதவைகளை விசுவாசிக்கிறோம். அதிருஷ்யமானவர் தேவன், இல்லையா? காணப்படாதது பரலோகம். அப்ப நாமும் கூட விசுவாசத்தினால காணப்படாத தேவனை, காணப்படாத பரலோகத்தை நாம் என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். அப்போ தேவனோடு கூட நாமும் கூட என்ன செய்யணும் அப்படின்னா சஞ்சரிக்கணும் அப்படின்னா அவரை நினைக்கணும். அவரை என்ன செய்யணும்? எப்பவுமே நினைத்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் என்ன செய்யணும்? பயந்து நடக்கணும். அப்படி இருந்தால் அவர் நம்ம என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொள்வார், இல்லையா? உங்களுக்கு புரியுதா? எபிரேய நிருபம் நாம் எடுத்துக்கொண்டு எல்லோருமே எங்க இருக்காங்க அப்படின்னா பரதைசுல இருக்கிறாங்க.
அதிகாரம் 12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 1வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், யார் யாரு? ஆபேல் ஆகட்டும், ஏனோக் ஆகட்டும், நோவா ஆகட்டும், ஆபிரகாம் ஆகட்டும், பட்டியல் சொல்றாள் இல்லையா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு என்ன செய்யணுமா? ஓடக்கடன். பொறுமையோடு என்ன செய்யணும்? ஓடணும். எது தேவை நமக்கு இப்போ இந்த வாழ்க்கையில? ஓடணும் அப்படின்னா எது தேவை? பொறுமை தேவை. பொறுமை இல்லாத இருந்தால் கண்டிப்பாக நஷ்டத்துக்கு ஆளாகுவோம் இல்லையா? பொறுமையை விட்டுவிட்டால் அந்த பாக்கியத்தை நாம் என்ன செய்வோம்? கை விட்டுடுவார் தேவன். இஷ்டப்பட மாட்டார் இல்லையா? அப்போ பொறுமையோடு என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் எது வந்தாலும், எந்த நஷ்டம் வந்தாலும் கூட நாம் என்ன செய்யணும்? பொறுமையோடு போனால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். யாரு பொறுமையாக வாழ்ந்தார் அப்படின்னா, இவர்கள் எல்லாருமே பொறுமையாகவே வாழ்ந்தவர்கள் இல்லையா? கத்தி வந்தது கழுத்துக்கு, இருந்தாலும் கூட பயப்படல. நீ சாகடிச்சாலும் கூட நான் தேவன் மேல விசுவாசியாக இருக்கிற, நீ கொன்று போட்டாலும் கூட என்னுடைய ஆவி அங்க போகுது அப்படின்ட்டு என்ன செய்தாங்க? விசுவாசித்தாங்க. யாருக்குமே, அரசர்களுக்கு பயப்படல, எதுக்குமே பயப்படாமல் வாழ்ந்தவர்கள் இந்த விசுவாசிகள் இல்லையா? இன்னைக்கு நாமும் கூட இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல நாமும் கூட எப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது வேதாகம் சொல்றது அப்படின்னா, பொறுமையில என்ன செய்யணும்? போகணும். 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 12வது அதிகாரம் 3வது வசனம், ஆகையால் நீங்கள், அதாவது கிறிஸ்துவர்கள், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு அப்படின்னா கிறிஸ்துவுக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்தன்ற வார்த்தை பாருங்க, சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவர் என்ன செய்தாரா? இயேசு கிறிஸ்து சகித்து கொண்டார். நீ ஈட்டியால குத்துறியா? இதாவே இவர்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இவர்களை என்ன செய்யும்? மன்னித்து விடு. சகித்து கொண்டார். யாரு? அவர் ஏதாவது துன்பம் செய்தாரா? அவர்களுக்கு ஆகும். கடினமான சிக்ஷை கொடுப்பதற்கு அவரால் முடியும் இல்லையா? ஆனாலும் அவர் என்ன செய்தாரு? அவர்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. தன்னைத்தானே என்ன செய்தார்? தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டார் இல்லையா? அதனால அப்போ நாமும் கூட எப்படியாக இருக்கணும்? எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா, தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாமும் கூட என்ன எப்படியாக இருக்கணும்? பொறுமையோடு இருக்கணும், தேவனோடு கூட சஞ்சரிக்கணும், விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது இல்லையா? உனக்கு ஏதாவது ஒரு பழக்கம் இருந்தால் அந்த பழக்கத்தை நீ என்ன செய்யணும்? கூடவே இது எனக்கு அபாயத்தை கொண்டு வர இந்த பழக்கம் அப்படின்ட்டு நீ என்ன செய்யணும்? அதை கட் பண்ணும் இல்லையா? அநேக ரீதியில வரும். இங்க சொல்லப்படுது இல்லையா? எப்படி வருமா? பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். நீ இப்படி திரும்பினா பாவம் செய்வதற்கு வாய்ப்புண்டு, இப்படி திரும்பினா பாவம் செய்வதற்கு வாய்ப்புண்டு. அது எந்த மூலையில எந்த ரீதியில வரும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ரீதியில அது பாவத்தை நீ என்ன செய்து கொண்டிருப்ப. அதை நீ என்ன செய்யணும்? கட் பண்ணும். அதை நீ செய்யாமல் இருந்தால், அப்போ அந்த பொறுமையோடு நீ போய் கொண்டிருந்தால், அந்த விசுவாசத்தை விட்டு விடாமல் போய் கொண்டிருந்தால், கண்டிப்பாக ஒரு நாள் நீ பார்க்காத அந்த இடத்தை நீ பார்க்குவ, நீ பார்க்காத தேவனை ஒரு நாள் நீ என்ன செய்வ? பார்க்குவ. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏனோக்கு என்ன எப்படியாக நடந்தார்? விசுவாசத்தினால நடந்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 5வது வசனம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினால எடுத்து கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினால தேவனோடு கூட சஞ்சரித்தான் இல்லையா? ஆமாவா? தேவனோடு கூட நாமும் கூட சஞ்சரிக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணுமா? விசுவாசத்தை விட்டு விடாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகணும். நாமும் கூட தேவன் என்ன செய்யல? பார்க்காதவர்களை கண்ணால பார்க்காதவர்களை என்ன செய்தாங்க? அவங்க நம்பினாங்க. இன்னைக்கு நமக்கும் கூட இதே போலானது தான். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 23 இருந்து நாம் படிக்கலாம். அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு
காத்திருந்து நமக்குள்ள தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. இங்க பாருங்க, காணப்படுகிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? கண்ணுக்கு காணுது இல்லையா, அதை நம்பணுமா? ஏன் நம்பணும்? அதை கண்ணால தான் பார்க்குறோமே, அதை நம்ப தேவையில்லை இல்லையா? 25, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். காணாததை நாம் என்ன செய்யறோம்? நம்புறோம். அப்போ காணாததை நம்பணும் அப்படின்னா என்ன தேவை? பொறுமை தேவை. அதனால பொறுமையோடு நாம் என்ன செய்யணும்? இந்த விசுவாசத்தை விட்டு விடாமல் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யணும். எந்த ஒரு விதமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட நாம் எப்படியாக இருக்கணும்? பொறுமையோட விசுவாசத்தோட நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகணும். உங்களுக்கு புரியுதா? என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கூட விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. பொறுமையை விட்டுவிடக்கூடாது. பொறுமையோடு நாம் என்ன செய்யணும்? ஓடணும். இவர் சொல்றாரு இப்ரிய கிறிஸ்தவர்களுக்கு, நீங்க பொறுமையோடு என்ன செய்யுங்க? உங்களுடைய விசுவாசத்தை நடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ரிய நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 12வது அதிகாரம் 4வது வசன பகுதியை நாம் பார்க்கும்போது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்பட்டத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. நீங்க பாவத்துக்கிட்ட எப்படி போராடல? எதிர்த்து அதோட நீங்க போராடும் போது ரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்க என்ன செய்யல? போராடல. ரத்தம் சிந்துற அளவுக்கு போராடின ஒரு யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீங்க என்ன செய்யுங்க? அந்த பொறுமையை நீங்க என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்க இல்லையா? அப்போ இந்த பொறுமையோட போகணும் அப்படின்னா நமக்கு எது தேவை அப்படின்னா விசுவாசம் தேவை. விசுவாசத்தை பொறுமையோடு நாம் என்ன செய்யணும்? இன்னொரு வசனத்தை நான் காமிச்சு நான் முடிச்சிடுறேன். இப்ரி 10வது அதிகாரம் 39வது வசனம். முதல்ல 36, நான் போன வாரம் கூட இந்த வசனத்தை காமிச்சேன். 36 படிச்சு 39 படிக்கலாம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? 39, நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கணும். எதை காப்பாற்றிக் கொள்வதற்கு? பரதேசில் இருக்காங்க இல்லையா? ஏனோக்கு, நோவா, ஆபேல், இவங்க எல்லாருமே இருக்காங்க இல்லையா? அவங்கள நாம் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எது தேவை? விசுவாசம் தேவை. எது தேவை? பொறுமை தேவை. 11வது அதிகாரம் லாஸ்ட் வசனம் 39, 40. இவர்கள் எல்லோரும், அதாவது இந்த பட்டியல் சொன்னார் இல்லையா? இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இன்னும் எங்க போல? அவங்க பரலோகத்துக்கு போகல. அப்ப யாரோடு கூட போறாங்க? அவங்க யாரோடு கூட போறாங்க? நம்மோடு கூட பரலோகத்துக்கு அவங்க போறாங்க. இயேசு கிறிஸ்து யாருக்காக ரத்தத்தை சிந்தினது? அவர்களுக்கும் நமக்கும், அவர்களுக்காகவும் நமக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தினார். அதனால அவர்களும் நாமும் ஒரே தடவை பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த வாக்கு தத்தம் இன்னும் உண்டு இல்லையா? 39 அப்படி சொல்லப்படுது இல்லையா? 40 அவர்கள் யாரு? அந்த விசுவாசிகள், இந்த பட்டியலில் இருக்கிறவர்கள். அவர்கள் நம்மை அல்லாமல், அதாவது கிறிஸ்தவர்களை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு அப்படின்னா பரலோகத்துக்கு போகாதபடிக்கு இல்லையா? அவங்க ஏற்கனவே மரித்தாங்க, பரதேசில் இருக்காங்க. நாம் எங்க போனோம்? பாதாளத்துக்கு போகாம பரதேசுக்கு போனோம். அப்ப பரிபூர்ணராவது எப்போ அப்படின்னா பரலோகத்துக்கு போகும்போது எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளாக அங்க வாழ்றோம் இல்லையா? அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையா ஆனதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். எது? பரலோகத்தை. அவர்களுக்கும் நமக்கும் ஒன்று நியமித்திருக்கிறார், அது பரலோகம். அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா விசுவாசம் இருக்கணும், விட்டுவிடக்கூடாது இல்லையா? அப்புறமா எது தேவை? பொறுமை தேவை. அதனால நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் கூட நாம் என்ன செய்யணும்? சகித்து கொள்ளணும். சகித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டு போகணும் இல்லையா?
எதேதோ விமர்சனங்கள் வரும், எதேதோ சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே என்ன செய்யக்கூடாது, அது எல்லாமே கேட்குறோம், கோபம் வரும், அடிக்கிறதுக்கு வரும், அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். நீ அடிக்க தேவையில்லை, கோவப்பட்டா பாவம் செய்வ, ஏதோ ஒரு வார்த்தை கெட்டதாக பேசிடுவேன், கை காலில் எடுக்குவேன். இந்த சூழ்நிலை நமக்கு இருக்குது இல்லையா? அப்போ என்ன செய்யணும், தேவனுக்கு கொடுத்துடணும் இல்லையா? இங்கே சொல்கிறார் 13வது அதிகாரத்தில், பகை நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது யாரு? நான். அதனால எனக்கு விட்டு விடு அப்படின்னு சொல்கிறார் 13வது அதிகாரத்தில் சொல்கிறார். இப்ரி 13ல் பனிஷ்மெண்ட்டு என்ன நான் கொடுக்குறேன், உன்னை பகைக்கிறவனை எனக்கு விட்டுடு, நான் அவனை என்ன செய்கிறேன் பார்த்துக்கொள்கிறேன், நீ சும்மா இருந்துடு அப்படின்னு சொல்கிறார். அதனால யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கை தேவன் முன்பாக சரியாக நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும், முயற்சி செய்தால் கண்டிப்பாக மரித்தால் பரதைசுல இருப்போம். ஒருவேளை மரிக்காமல் இன்னும் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக கிறிஸ்து வந்த 2வது வருகையாக எடுத்துக்கொள்ளப்படுவோம் இல்லையா? அப்படியாக நாம் என்ன செய்யலாம், விசுவாசத்தோடு நாம் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம். இந்த பட்டியலில் ஆபேலை குறித்து நாம் பார்த்துருக்குறோம், ஏனோக்கை குறித்து பார்த்துருக்குறோம். அடுத்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த வார்த்தைகள் யார் யார் பற்றி சொல்லியிருக்காரோ அதெல்லாமே நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம் இல்லையா? இந்த வாழ்க்கையில் நமக்கு இது தேவை. இந்த விசுவாசம் உலகத்தில் இல்லை, இந்த எதிர்பார்த்துதல் உலகத்தாருக்கு இல்லை இல்லையா? நமக்கு இருக்குது, நாம் பெற்றுக்கொண்டு இருக்கோம். அதனால பயப்படாமல் நாம் என்ன செய்யணும், நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கலாம். தாழ்மையுடன் வசனத்தை கேட்டதற்கு உங்கள் எல்லோருக்கும் வணக்கம்.